வணக்கம் நேர்களே. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபிளாட் நோட் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லலாம். மெயினாக வந்து நாளைய தினம் பேக் எண்டில் செட்டில்மெண்ட் ஹாலிடே இருக்கிறதுனால ட்ரேடிங் உண்டு, பேக் அண்ட் லீவு. ஸோ அதனால் இதெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு விறுவிறுப்பான விஷயங்களை கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம். நிஃப்டி ஸ்லைட்லி இன்க்ரீஸ்ட் 21 புள்ளிகள் அதிகரித்து 25,377.80. ஆனால் இந்த தினம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு பார்த்தோம்னா 0.38% அண்ட் 0.16% ஏறி இருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் டிக்ளைன் பை 0.72%. ஸோ இட் இஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 12.45 சொல்லலாம். ஸோ ரிஃப்ளெக்டிங் த டிக்ரீஸ் இன் வாலட்டிலிட்டி இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அட்வான்சஸ் 1240, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னா 1154. ஸோ இது இண்டிகேட்டிங் பார்த்தோம்னா ஸ்டில் இந்த ப்ராடர் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து மைல்ட்லி குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் ஹையர் லெவலில் செல்லிங் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, எனர்ஜி அண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு ஒரு டாப் கெய்னர்ஸ். எஃப்எம்சிஜி, மிடில் செலக்டர்ஸ் ஆர் த செக்டர்ஸ் விச் இஸ் அண்டர் பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க என்டிபிசி, ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், எல்என்டி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஏஷியர் மோட்டார், நெஸ்லே, டாடா கன்சியூமர் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகளில் பஜாஜ் ஃபினான்ஸ், தென் இந்துஸ்தான் லீவர், பஜாஜ் ஃபின்சர்வ், எஸ்பிஐ லைஃப், பிரிட்டானியா, அதானி போர்ட்ஸ், டைட்டன், கிராசின், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ். நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, பை ஆன் ரூபர் அண்ட் செல் ஆன் ரிசல்ட்ஸ். இன்றைய தினம் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிஸ்ட் ஆனோடனே பஜாஜ் ஃபினான்ஸும் பஜாஜ் ஃபின்சர்வ்லையும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோம்னா 34 ரூபாய் அதிகரித்து 73,549, வெள்ளி 633 ரூபாய் அதிகரித்து 89,813, குரூட் ஆயில் 39 ரூபாய் அதிகரித்து 5,809 மணிமாய் கொண்டிருக்கிறது. இந்த வாரமே நாம் போன வாரம் சொல்லலாம் இல்லையா, ஒரு பம்பர் வீக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு கண்ட்ரிகளும் அடுத்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி பேச போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அமெரிக்காவை பொறுத்தவரை அந்த கிளவுட் ஃபண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சைபர் செக்யூரிட்டிஸில் AWS மற்றும் NVIDIA 2 பேரும் டு சப்போர்ட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் குளோபல் கிளவுட் செக்யூரிட்டிஸுக்கு புதுசான சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் அந்த 2 கம்பெனிகளையும் குளோபல் மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கிறது என்று பார்க்கலாம். இப்போ பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஜூப்ளியன் ஃபார்மா, HDFC லைஃப் அண்ட் ராம்கோ சிமெண்ட் இந்த 3லையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோம்னா இதரம் வால்யூம் வந்து பிலோ ஆவரேஜ், கிட்டத்தட்ட 36 லட்சம் தான் நடந்திருக்கு. ப்ளஸ் காலையில் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு லோவை தொட்டது, 12:30 மணிக்கு கிட்டத்தட்ட 25,336. அதன் பிறகு 25,445.70 என்ற உச்சத்தையும் தொட்டது. கிட்டத்தட்ட ஒரு 100 புள்ளிகளுக்கு மேலே இன்றைய தினம் சந்தைகளில் வந்து மொமெண்டம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் மார்க்கெட்டை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் சந்தைகளுக்கு ஏற்ற விஷயங்கள் வந்து வர இருக்கிறதுனால அதற்கு தகுந்தால் போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் ஈவன் மார்க்கெட்டில் வந்து சம் கைண்ட் ஆஃப் செல் ஆஃப் கூட வரலாம். ஏன்னா அந்த செட்டில்மெண்ட் ஹாலிடே எல்லாம் முடியுதில்லை. ஸோ முடியும் பொழுது எல்லாரும் பணம் கட்டணுங்கிறதுக்காக லிக்விடேஷனும் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடும். அதனால் நாளைக்கு வந்து விற்று வாங்குவது மெஜாரிட்டியாகவும் வாங்கி விற்பது மைனாரிட்டியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.